இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் cubic equation with roots இருக்காங்க. Exercise 3.1ல செகண்ட் சம் போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணலாமா? 1, 2 and 3. அது ரூட்ஸ் கொடுத்தாச்சு, 3 ரூட்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்தவங்க என்ன கேட்குறாங்க? cubic equation கேட்குறாங்க. நம்ம 10th பார்த்தவங்களுக்கு 2 ரூட்ஸ் கொடுத்துட்டு quadratic equation கேட்பாங்க இல்லையா? அதே போலங்க 3 ரூட்ஸ் கொடுத்துட்டு பண்ணுறாங்க. cubic equation கேட்குறாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x cube, சரிங்களா? x cube minus summation of 1 into x square plus summation of 2 into x minus summation of 3 equal to 0. ஒன்று கஷ்டம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா பாருங்க. நம்ம கியூபிக் டேர்ம்னா கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் ஸ்டார்ட் ஆகுமா, அடுத்து ஸ்கொயர் டேர்ம் வரும், எக்ஸ் டேர்ம் வரும், கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக வந்து தெரியும் இல்லையா? இப்போ இந்த இதில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் ஆஃப் 1 ஃபர்ஸ்ட் போகும். எக்ஸ் கியூப் வந்துருங்க, அது எந்த ஃப்ரண்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் இருக்காது, 1 தான். அடுத்து வரும்போது நம்ம அந்த சம்மேஷன் 1 பார்த்தீங்களா, அந்த 1 அப்போ ஆட் நம்பர்ல மைனஸ் போட்டுங்க. அதே போல உங்களுக்கு 3 சம்மேஷன் 3 போடும்போது என்னது ஆட் நம்பர்ல அது ஒன்று நீங்க மைனஸ் போட்டுங்க. ஓகேங்களா? அப்போ ரொம்ப ஈஸியான அது உங்களுக்கு. இப்போ எக்ஸ் இப்போ இப்போ எக்ஸ் பவர் 4 தானே ஒன்று போனோம் பாருங்களா. இப்போ எக்ஸ் பவர் 4 இப்போ அடுத்து சம்மேஷன் வந்துடும். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து மைனஸ் சம்மேஷன் ஆஃப் 1 வந்துடும். கண்டிப்பாக எக்ஸ் 4க்கு அப்புறம் வரும், எக்ஸ் கியூப் வரும். இப்போ அடுத்து நம்ம சம்மேஷன் 2 போட போகிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து ப்ளஸ் ஆயிடும், சம்மேஷன் 2 வந்துடும். எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 வரும்போது கண்டிப்பாக அது மைனஸ் வந்துருமா. இப்போ சம்மேஷன் 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் வரும், எக்ஸ் வரும். கான்ஸ்டன்ட் நமக்கு வரும் பிளஸ் சம்மேஷன் 4 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அந்த சம்மேஷன் 1, 3 மைனஸ் போட்டுங்க. 2, 4 ஈவன் வர பிளஸ் போட்டுங்க. நமக்கு எக்ஸ் பவர் 4 கியூப் ஸ்கொயர்னு ஆர்டர் எடுத்துங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக அது முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இப்போ சம்மேஷன் 1 என்னது? ரூட்டை அப்படி தனித்தனியாக ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 3 இப்போ ஆட் பண்ண வரவங்களுக்கு 6ங்களா, 6. இப்போ சம்மேஷன் 2னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்டை நம்ம மல்டிபிள் ஆட் பண்ணும். அப்போ 1 × 2 ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னா 1 × 2 நெக்ஸ்ட் 1 × 3 மல்டி பண்ணுங்க. 1 × 3 அடுத்த பண்ணுங்க இப்போ 2 × 3. அப்போ நம்ம உங்களுக்கு அந்த 3 ஆப்ஷன் மிஸ் ஆகாமல் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இங்கே ஈஸியாக நம்மளுக்கு. இப்போ ஆனால் 4 ரூட்ஸ் அது மாதிரி வரும்போது நம்ம நமக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 1 சொல்கிறோம், 1 × 2. இப்போ அதே 1 × 3 போட்டுருங்க. அப்புறம் 2 × 3, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு நம்ம இருக்கிற ஆப்ஷன்லாம் போட்டுருவோம். அப்புறம் நம்மளுக்கு இந்த அடுத்த டேர்ம் போகிறோம், அதை இருக்கிற வச்சு நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அதெல்லாம் போட்டுருவோம் தான். சரிங்களா? 1 to 2 நமக்கு 2 ப்ளஸ் 1 to 3 2 × 3 6ங்களா. அப்போ ஆன்சர் என்னாச்சு நமக்கு வந்து 11 வந்துருமா. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 போகிறோம். சம்மேஷன் 3 என்னது? இப்போ 3 ரூட்டு மல்டி பண்ணும். சம்மேஷன் 1 இருக்கும். இப்போ 4 ரூட்டை மல்டி பண்ண இருக்கும். 6 வந்துருமா, 6. இப்போ இல்லைமா தி required cubic equation ஃபார்முலா சொன்ன உங்களுக்கு என்ன சொன்னபோது எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 × x ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2 × x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க போதும். எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த 6x ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அவ்வளோ. நெக்ஸ்ட் செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் என்ன சொல்லுவாங்க? 1, 1 - 2 1, 1 அண்டு -2. சேம் அதே ப்ரொசீஜர் தான். சம்மேஷன் 1 போயிடலாம். இப்போ தனியாக ஆட் பண்ணுங்க. 1 + 2 0. சம்மேஷன் 2 அது ரெண்டு ரூட்டை மல்டி பண்ணி ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1 × 1 நெக்ஸ்ட் 1 × -2 போட்டுங்க. அது இங்கே போன்றேன். நெக்ஸ்ட் நம்ம நமக்கு இந்த 1 × செகண்ட் 1 × இப்போ 1 × -2. இப்போ 1 -2 -2 -3. அடுத்து சம்மேஷன் 3 போகலாம். சம்மேஷன் 3 மட்டும் பண்ணுமா. 1 × 1 × -2. அப்போ ஆன்சர் அது -2. இப்போ ஈக்குவேஷன் இதெல்லாம் ஃபார்முலா போயிடலாமா. இந்த required
cubic equation பார்த்தீங்கன்னா x cube minus summation 1 into x square plus summation 2 into x minus summation 3 equal to 0. அப்போ x cube summation 1 வரையிலேருந்து 0ங்களா, இப்போ அப்படி விட்டுலாமா, ப்ளஸ் இங்கேருந்து சம்மேஷன் 2 போயிடலாமா, அது -3 தானே, இப்போ -3x சம்மேஷன் 3 பார்த்தீங்கன்னா -2. அதுதான் அடுத்த தேர்டு சப்டிவிஷன் போயிடலாமா. அந்த என்ன பாருங்க, பிறகுங்க 2 1/2 2 இது 1/2 and 1. ஃபர்ஸ்ட் என்ன சம்மேஷன் 1 போயிடலாமா. சம்மேஷன் 1 என்ன உங்களுக்கு தெரியும், 2 + 1/2 + 1. இது எல்ஸ் மெத்தட்லாம் 2 வந்துடும், மல்டிபிள் வரும் 4 + 1 + 2 வரும் 7/2 7/2. அடுத்த சம்மேஷன் 2 போயிடலாம். 2 மட்டுமா 2 × 1/2 ப்ளஸ் அதே 2 × நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் நமக்கு 1/2 × 1. இங்கே அடிச்சும் போடலாம், நம்ம அப்படியே போடலாம். ஸோ ஓகே, நான் அடிச்சுட்டோம்னா அடிச்சு நமக்கு 1 + 2 3 இடமா, அப்போ 3 + 1/2. 3 + 1/2 7/2 6 + 1 இப்போ 7/2. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 2 × 1/2 × 1 2 கேன்சலா, இப்போ ஆன்சர் 1. they required cubic equation x cube minus summation 1x square plus summation 2x minus summation 3 equal to 0. அப்போ x cube minus 7/2x plus 7/2x இந்த ஸ்கொயர்ல x minus 1 equal to 0. அப்படியே நம்ம 2ஆல் மல்டி பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ண ஆயிடும் 2x cube 2 கேன்சல் இல்லையா, அப்போ 7x square plus 7x இந்த 2 கேன்சல் ஆகும், இங்கே நான் 2 வந்துடும். இப்போ தான் நமக்கு தேவையான ரிக்வயர்டு கியூபிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. சம்மேஷன் 1 அது தனித்தனியாக நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் போடுவாங்களே, அதுதான். அதே சம்மேஷன் 2 வரும்போது நம்ம பண்ணுவோம், 2 ரூட்ஸ் மல்டி பண்ணி ஆட் பண்ணோம். சம்மேஷன் 3 தான் நமக்கு மல்டி பண்ணி ஆட் பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கிற 3 ரூட்னா 1 தான் வரும் இல்லை, அவ்வளோதான்.